அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வு எஸ்ஜிடி இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி 1766 அப்டேட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியாகக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்தில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டென்டேட்டிவ் ஒரு ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஷெடியூல். ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுருக்கீங்க. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ ரிவிஷனை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 1766 போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் உறுதியாக வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கக்கூடிய 24/1/2024 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த ஸ்டடி பிளான். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டை பொறுத்து மாறும். ஓகேங்களா? டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து ஸ்டடி பிளான் வந்து நாங்கள் மாற்றி கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் கரண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டடி பிளான். ஸோ டெஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின் அனுப்பிடுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எழுதிக்கலாம். 2 மெத்தட்லேயும் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 27 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல். ஓகேங்களா? டெஸ்ட்டு 3க்கு வந்து அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு பிளான் நாங்கள் எப்படி போட்டோம்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த 6th 7th 8th இந்த ஆர்டரில் வந்து வரும். மீதி இருக்கக்கூடிய மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படின்னா அந்த லாபம் நட்டம், சதவீதம் தனிவட்டி, வாழ்வியல் கணிதம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வரக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் முன்னோட்டவியல் அப்படின்னா அந்த டாபிக் எல்லாம் 6th 10th வரைக்கும். ஓகே, 1 to 10. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல மார்க் 120 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் எல்லா லெசனுமே கவர் ஆகிரும். ஒரு லெசன் கூட மிஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 10 வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இதை தாண்டி லாஸ்ட் நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நாங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பார்த்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி எக்ஸாம் நெருங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கிராமர் ப்ளஸ் வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கிலீஷ்க்கும் சரி மேக்ஸும் சரி நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வேண்டி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஆர் வீக்லி 2 times வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். அதே மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து இருக்கும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். இதை ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 times ஆன்லைன் எழுதிக்கலாம். பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் எத்தனை டைம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ ஆப்பில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்கு மார்க் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். சரிங்களா? ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான். இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே கூடிய ஆல்ஃபா கோச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இந்த டெஸ்ட் பேஜ் போய் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா 9952563892 ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டெஸ்ட் பேஜை பற்றி டவுட் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.